அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மலர் மருத்துவம் வகுப்பு திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறது. திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் நேரம் இருக்குது. ஒரு 12 மணிக்குள்ளே புக் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. மலர்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய மலர்களை பற்றி நான் போட்டிருப்பேன். மலர் மருத்துவம் கிடைக்கிறதே பிரபஞ்சத்தோட ஒரு அருளால் தான். இறைவனோட அருள் இல்லாமல் மலர்களை பற்றி நமக்கு தெரிய வராது. இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது சாதாரணமாக நீங்கள் பார்க்குறதா இல்லை. உங்கள் உள்ளுணர்வு சொன்னதோட விளைவாகத்தான் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இல்லைனா எப்பயோ இதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 10ஓட 11 தள்ளிட்டு போயிருப்பீங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்க வச்சுருக்கு, கேட்க வச்சுருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு நீங்கள் உணரணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். பிரபஞ்சம் சாதாரணமாக எல்லாரையும் தேர்ந்தெடுத்துறது கிடையாது. யாரெல்லாம் இந்த இறை சக்தியை உணரக்கூடிய ஆற்றல்களோடு இருக்காங்களோ அந்த மாதிரியான ஆன்மாக்களை தான் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களாக நீங்களும் ஒருத்தராக இருந்ததுனால தான் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போது உங்களுக்குள்ள கொஞ்ச நாளாக நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய மாற்றம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். அப்படி உங்களுக்குள்ள மாற்றம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தா இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட தான் இருக்குங்கிறதையும் நீங்கள் உணர்ந்துப்பீங்க. நீங்கள் தனியாக இல்லை, இந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்துப்பீங்க. அந்த உணர்ந்ததோட விளைவாகத்தான் இப்போ உங்களுக்குள்ள இது மாற்றமாக வந்திருக்கு. அதில் மொதல் விஷயம் என்ன தெரியுமா? நிறைய நன்றி உணர்வு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த அதிர்வலை இந்த பிரபஞ்சத்தில் பதிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமாக திருப்பி அது ஆசீர்வாதங்களாக அனுப்பிட்டு இருக்கு. இந்த நன்றி உணர்வு தான் உங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த உணர்வில் இருக்கும் பொழுது தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட இன்னும் நெருக்கமாக வரும். அது எப்படி உணர முடியும்னா, அது வெளியில் நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி சத்தமாக உங்களுக்கு கேட்காது. உங்களுக்குள்ள இந்த பிரபஞ்சம் மென்மையான உள்ளுணர்வாக பேச ஆரம்பிக்கும். அது உங்களுக்குள்ள சொல்லும், நீ தனியாக இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு. இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களை ஆசீர்வதிக்குது. அது உங்களோட பிரார்த்தனைகளை கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்போது உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்ட போகுது. அது நடக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றம் வரும். இந்த பிரபஞ்சம் நீங்கள் தனியாக இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்கிற அறிகுறி தான் அந்த மிகப்பெரிய மாற்றம். நிறைய பேர் கேட்குறீங்கள, இந்த ஏஞ்சல் நம்பர் ஏன் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு திரும்ப திரும்ப நான் அதை பார்த்துட்டே இருக்கேன், எதனாலன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்கான காரணம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்து கூட நேரடி தொடர்பில் இணைந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை காட்டிக்கிட்டே இருக்காங்க. இது எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பும்பொழுது, உங்கள் மனசு அமைதியாகும் பொழுது, உங்கள் அதிர்வலை இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு அந்த பிரபஞ்சத்தோட இணையும் பொழுது இந்த பிரபஞ்சம் அனுப்புகிற சிக்னல் தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ். நீங்கள் சாதாரணமாக அந்த நம்பரை பார்க்குறீங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு தர ஒரு முக்கியமான செய்தி தான் அது. அது என்ன அப்படின்னா, நீ தனியாக இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்ற அந்த செய்தி தான் அது. அப்படி நீங்கள் இந்த மாதிரியான நம்பர்ஸ் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன், நீ என் கூட தான் இருக்க அப்படின்னு. இப்படி நீங்கள் சொல்லும்பொழுது இந்த பிரபஞ்சத்தோட எல்லா அதிர்வலையும் கொடுக்க உங்ககிட்ட அது பல மடங்காக பெருகி வரும். இந்த பிரபஞ்சம் அதை கேட்டுக்கிட்டே இருக்குன்ற நம்பிக்கையோடு அதை நீங்கள் சொல்லுங்கள். பிரபஞ்சம் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டாச்சு, அதற்கான வேலையை கையில் எடுத்தாச்சு. உங்கள் கூடவே இருந்து உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி அறிகுறிகள், இந்த நம்பர்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே ஒவ்வொன்றுமே அதிர்வலையிலையும் தான் செயல்படுது. தனியாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எதையும் போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இனிமேல் இருக்காதுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களை பற்றி நல்லாவே புரிஞ்சிருச்சு. இனிமே நீங்கள் யார்கிட்டையும் போய் எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை மோட்டிவேஷனுக்காக போகிற, இதை பார்த்தா தான் எனக்கு பாசிட்டிவாக இருக்க முடியும், அப்படி இது இருந்தால் தான் எனக்கு கிடைக்க முடியும், எதை நம்பியும் யாரை நம்பியும் இவங்க இருந்தால் தான் என்னால் வாழ முடியும், இப்படிலாம் நீங்கள் யாரை நம்பியுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா
நீங்கள் நேரடியாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயே கேட்கலாம். இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருக்குது, அது உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து தரும். இன்னொரு விஷயம், நீங்கள் தனியாக இல்லை, இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்ன தெரியுமா? முன்னாடிலாம் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதுக்காக அழுது புலம்பி எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தானாகவே அது நீங்கள் தேடாமலே ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தானாகவே கடகடன் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். அப்படி எதிர்பாராத மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்ததுன்னா, ஆமாம் அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த நொடி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கான வேலை ஆரம்பித்த அந்த நொடி தான் இப்போ நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் நடக்குமான்ற சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் இருந்திருப்பீங்க. அதனால் இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வு கூட உங்களால் இணைய முடியாமல் ஒரு தடையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் முழுமையாக நம்பி சரணடையும் பொழுது என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்ற சிக்னலை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் பொழுது இந்த பிரபஞ்சம் இறங்கி வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தரும். இன்னும் சில பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு சில பேர் நம்மளை விட்டு விலகி போயிருப்பாங்க, திடீர்னு சில பேர் புதுசாகவும் வந்திருப்பாங்க, ஏன்னு நமக்கே தெரியாது. அடுத்தடுத்து பிரச்சனையாக வந்துட்டு இருந்த லைஃப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்று ஒன்றா சரியாக ஆரம்பிச்சிருக்கும். கேட்டது கிடைக்காம இருந்திருக்கும், இல்லை கிடைக்காமலே கூட போயிருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு புரியும், கிடைக்காம இருந்ததே நல்லதுக்கு தான் அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் இப்போ அதை புரிஞ்சுப்பீங்க. அப்போது எனக்கு அது புரியல, இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுன்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். பிரபஞ்சம் உங்கள் கூட தான் இருக்குது, நீங்கள் தனியாக இல்லைன்றதுக்கான மிகப்பெரிய அடையாளம் தாங்க இது. எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு அற்புதமான பரிசு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தந்திருக்கும். அது என்ன தெரியுமா? நல்லா கவனித்து பாருங்களேன். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அவங்களோட மைண்ட் செட் என்ன, அவங்க உள்ளுணர்வு எப்படி இருக்காங்க, அவங்க மனநிலைமை எப்படி இருக்குது, அவங்க உண்மையாக இருக்காங்களா பொய்யா இருக்காங்களான்ற எல்லாமே துல்லியமாக உங்களால் உணர முடியும். ஏன்னா பிரபஞ்சம் அதோட சக்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த நேரத்தில் இதை நீங்கள் உணர முடியுதுன்னா நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. பிரபஞ்ச சக்தி முழுவதும் உங்ககிட்ட இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இன்னொரு மனிதர்களை பார்க்கும் பொழுது அவங்கள பற்றி அப்படியே உங்கள் மனசில் ஓட ஆரம்பிக்கும். ஆமாம் இவங்க இப்படி தான், அது அப்படியே கரெக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ண போகும்போது இது தான் இப்படி தான் நடக்கணும் உங்கள் மனசுக்குள்ளே ஆல்ரெடி முன்னாடியே ஒரு நிகழ்வு மாதிரி வந்து போயிடும். இது வந்து ஒரு நிமிஷ நேரத்தில் கூட நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது புரியும். இந்த உள்ளுணர்வை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள். யாரையும் தேடி போய் உங்களை புரிய வைக்கிறேன்னு முயற்சி பண்ணி எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். பிரபஞ்சம் உங்களுக்குள்ள ஒளியாக இருந்து வழிகாட்டும்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்களோட தினம் லைஃப்பில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி தியானத்தில் உட்காருங்க. உங்களோட அந்த அதிர்வும் பிரபஞ்சத்தோட இந்த அதிர்வும் ஒன்றா சேர்ந்து ஒரே பாதையில் பயணம் செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றம், உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜியை வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. உணருங்க, பிரபஞ்சம் எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ள தான் இருக்கு, அது உங்க உள்ளுணர்வா இருக்கு அப்படின்னு. இன்னும் அதற்காக நிறைய நன்றி உணர்வோடு இருங்க. எப்போதும் நீங்க தனியாவே இல்லைங்கிறத மட்டும் உங்க மனசால நீங்க உணருங்க. முன்னை விட உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக திடமாக மாற ஆரம்பிக்கும். நம்ம கேட்டது எதுவுமே கிடைச்சிருக்கலன்னா கூட பரவாயில்லை, ஆனால் உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்திருக்கவே மாட்டீங்க. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே வந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான அடையாளம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தோண்டு போய் அழுது புலம்பிட்டு இருந்த நானா இப்படி இருக்கேன்னு உங்களையே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எத்தனை வந்தாலும், வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சவால்களை நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். எது வேணால் வரட்டும், என்ன வேணால் வரட்டும், ஒரே ஒரு விஷயம், இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்ன சரியாக தான் வழி நடத்துதுங்கிற நம்பிக்கையோடு மட்டும் இருங்க. நிச்சயமாக நீங்கள் வழி நடத்திட்டு தான் இருக்கிறீங்கன்றதுக்கு தான் நான் ஒவ்வொரு அறிகுறியாக எத்தனையோ வீடியோஸில் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். ஸோ இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்கள் கூட தான் இருக்குது. நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு ஒரு பொழுதும் நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் தனியாக இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், இந்த பிரபஞ்ச பேராற்றல் என் கூட இருக்குது, அதை எப்படி நான் உணரணும்னு கண்களை மூடி அதை உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்களுக்கு சரியான விஷயத்தையே வழிகாட்டி சரியான வழியிலேயே கூட்டிகிட்டு போகுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் முழு நம்பிக்கையோட தெளிவோட
இருங்க. நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களை சந்தோஷமாக, செலிப்ரேஷனாக, ஹாப்பியாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கிடச்சி நீங்கள் நிம்மதியாக வாழ வைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.